அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே இன்டர்வியூ நேர்காணல், இந்த ரேஷன் கடை இன்டர்வியூக்கான நேர்காணல் எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டு முடிச்சிட்டோம். இப்போது இன்னும் பாதி மாவட்டங்கள் இன்டர்வியூ போகாமல் இருக்கீங்க, இன்னும் அவங்க அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, இதுக்கான ரிசல்ட் அதாவது இன்டர்வியூ முடித்தவங்க பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, இந்த ரேஷன் கடை இன்டர்வியூக்கான நேர்காணலுக்கு எப்போ ரிசல்ட் வரும், ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணால் 100% முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, யார் யாரை இதில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கட் ஆஃப் மார்க் என்ன இதில், ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, என்னென்ன விதமான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பிடிஎஃபாக எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்குறோம். ஓகேங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதில் மேலே பிளிங்க் ஆகிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு எழுத்து போயிட்டே இருக்குங்களா. இங்கே செங்கல்பட்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் நடைபெற்று வரும் விற்பனையாளர் பணியிடத்திற்கான நேர்முக தேர்வு கனமழை எச்சரிக்கை காரணமாக 30ஆம் தேதி நடைபெற இருந்த 30ஆம் தேதி, அதாவது 30ஆம் தேதி 11 மற்றும் பிற்பகல் நேர்முக தேர்வு மட்டும் ஒத்தி வைக்கப்படுகிறது. அதாவது 30ஆம் தேதி நடக்கவிருந்த இன்டர்வியூ ஒத்தி வைக்கப்படுகிறது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எதிர்வரும் 7ஆம் தேதி 12வது மாதம் 2024 அன்று முற்பகல் மற்றும் பிற்பகல் புதிய வாசுகி திருமண மண்டபம், திருப்போரூர் கூட்ரோடு, வல்லம், செங்கல்பட்டு, பின்கோடு 603003 என்ற முகவரியில் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. அது சமயம் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 30ஆம் தேதி, ஓகேங்களா, போன மாதம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 30ஆம் தேதி நடக்கவிருந்த இன்டர்வியூ ஒத்தி வச்சுட்டாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, வர 7ஆம் தேதி, ஓகேங்களா. இன்றைக்கி 2ஆம் தேதி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நாள் இருக்குது. அந்த 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ புதுசாக நீங்கள் இதில் இங்கே இன்டர்வியூ ஆல் டிக்கெட் இருக்கு இல்லையா, அது புதுசாக நீங்கள் மீண்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொண்டு போகணும். இது எல்லா தகவலுமே நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். மெயினாக யாருக்கு முன்னுரிமை, கட் ஆஃப் மார்க் என்ன, ரிசல்ட் கன்ஃபார்மாக என்ன டேட்டில் வெளியாகும், ஸோ இது எல்லாமே தெளிவாக இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப இன்னும் முக்கியம், ஓகேங்களா. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் எல்லாருமே இந்த ரேஷன் இன்டர்வியூக்காக தான் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எப்படி அட்டன் பண்ணுறது, நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ எல்லாருக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தடுத்த முக்கியமான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு முக்கியமான இப்போ 38 மாவட்டத்துலையுமே சேர்த்து ஒரு 15லேருந்து ஒரு 30 கொஸ்டின் பார்த்திங்கன்னா கிராஸ் கொஸ்டினோட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட நம்ம இப்போ சொல்ல போகிறேன். எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக, ஓகேங்களா, திரும்ப என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கனாக்கா சொல்லியிருக்கிறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார், ஓகேங்களா. முதல் கேள்வி இதுதான், ஓகேங்களா. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் பெரியசாமி, ஓகேங்களா. ஸோ அடுத்தது, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் பெரிய கருப்பன், ஓகேங்களா. ஸோ அதோடைய ஆன்சர் அது, ஓகேங்களா. இதில் 2 கொஸ்டின் வரும். தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய கருப்பன், ஓகேங்களா. ஸோ அடுத்தது, இதில் பெரியசாமின்னு சொல்லிட்டு 2 வரும், ஓகேங்களா. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா பெரியசாமி, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி.
தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் கேட்டாங்கன்னாக்க பெரியசாமி. ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்த கட்டுநருடைய வேலை என்ன, உதவியாளருடைய வேலை விற்பனையாளருடைய வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டுனர் என்பவர் வந்து எடையாளர் என்று அழைக்கப்படுவார். ஸோ இந்த எடையாளர் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக, உதவியாளராக, அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை, பருப்பு, அரிசி எல்லாம் அளந்து போடும் உதவியாளராக இருப்பார் என்று தெரிவிங்க. ஓகேங்களா, இதோட ஆன்சர் அதுதான். அடுத்தது, விற்பனையாளருடைய வேலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. விற்பனையாளருடைய வேலை வந்து பார்த்திங்கனாக்க பில் போடுவது மற்றும் சிலரை கரெக்டாக வழங்குவது மற்றும் கட்டுனர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எடையாளர் இல்லாத நேரத்தில் அவருடைய வேலையும் சேர்த்து பார்ப்பது தான் இந்த விற்பனையாளருடைய வேலை. இதை வந்து தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது, ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள்லாம் இலவசமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஆன்சரை வந்து அரிசி, கோதுமை. ஓகேங்களா. அடுத்தது, உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் 2013. அடுத்தது, NFSAனா NFSA, இதோட ஆன்சர் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை கொண்டு வரப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அதோடைய ஆன்சர் மார்ச் 2021. அடுத்தது, பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் TNPDS. ஓகேங்களா. அடுத்தது, பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. அது என்ன வெப்சைட்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. அடுத்தது, சர்க்கரையின் அளவு என்ன, ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ வீதம் சர்க்கரை வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 1/2 கிலோ வீதம் சர்க்கரை தான் கொடுக்குறாங்கன்றத தெளிவாக நீங்கள் ஆன்சர் கொடுங்க. ஓகேங்களா. அடுத்தது, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு இல்லையா, எத்தனை வகையான ஸ்மார்ட் கார்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக மொத்தம் 5 விதமான ஸ்மார்ட் கார்டு இருக்குது, வகையான ஸ்மார்ட் கார்டு டைப் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி, அது என்னென்ன, அதில் கிராஸ் கொஸ்டின் வைப்பாங்க, அது என்னென்ன டைப் ஆஃப் கார்டு இருக்குது அப்படின்றதையும் கேட்பாங்க. அடுத்ததாக அது என்னென்ன கார்டு என்னென்னத்துக்கு பயன்படுத்தணும் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, அடுத்ததாக வந்து அதிக மக்கள் தொகை உள்ள, இது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினில் வரும், அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது, கன்னியாகுமரியின் தலைநகரம். ஓகேங்களா, கன்னியாகுமரியின் தலைநகரம் என்னன்னு கேட்டாங்கன்னா நாகர்கோவில். ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார். ஓகேங்களா, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. அடுத்து, துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா. அடுத்தது, உலகத்தோட மிகப்பெரிய ஆறு. ஓகேங்களா, மிகப்பெரிய ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஆறுன்னு கேட்டிருக்காங்க. அமேசான் ஆறு தான். ஓகேங்களா. தேசிய மரம். ஓகேங்களா, தேசிய மரம் எதுன்னு கேட்டாங்கன்னா பனை மரம். ஓகேங்களா. ஸோ அடுத்து, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோபுரம் என்ன கோபுரம்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேங்களா. அடுத்தது, இதில் யார் யாருக்கு முன்னுரிமை, இந்த கொஸ்டின் எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. எல்லாமே பிடிஎஃபாக வந்து வாங்கிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃபாக வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் யாருக்கெல்லாம் அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி, முதல் கிராஜுவேட் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கும் இதில் வந்து 2வது முன்னுரிமையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் வழி சான்றிதழ் PSTM சர்டிஃபிகேட் வச்சுருவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரம் அப்படி இல்லைன்னா 2ஆம் வாரத்தில் இதுக்கான ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் PDF வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.